ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன பழம்னு பார்க்குறீங்களா? கள்ளிப்பழம். நிறைய பேர் வந்து யூடியூப்லலாம் போட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட இந்த பழம்லாம் சாப்பிட்டா குழந்தை உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார்லாம் சொல்லுவாங்க. இது வந்து நான் சின்ன வயசில் தான் சாப்பிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்துட்டு வியாபாரத்துக்கு போயிருந்தா. அப்போ பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வந்துட்டு வெயிட் பண்ணியிருந்தாலாம். அந்த டைமில் வந்து இந்த பழம் இருந்திருக்கு, எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சூப்பராக வேறு லெவலில் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா வந்து பழத்தை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மருமக உள்ளே இருக்க முள்ளை கூட எடுக்காமல் அழகாக அதை வந்து கட் பண்ணி சூப்பராக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என் பொண்ணு மருதாணி மாதிரி வச்சு பார்த்தா வேறு லெவலில் இருந்தது. மீன் கடைக்கு போய் மீன் வாங்கலான்னு பார்த்தா அந்த மீன் வந்து வெட்டாதீங்கன்னு சொல்கிற மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறமா என் பொண்ணு மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டா. பார்த்திங்கன்னா அயிலை மீன் குழம்பு தான். ரொம்ப நாளாக அயிலை மீன் கேட்டுட்டு இருந்தேன். வேறு லெவலில் இருந்தது. என் பொண்ணு சமைச்சி சாப்பாடு, குழம்பு, மீன் வறுவல் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மாம்பழமும் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.